தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ் எல்லாரும் போட்டிருக்கீங்க. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம போய் சேர்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீழூர் அப்படின்றது. ஸோ இந்த கீழூரை சேர்றது வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி தான் இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துருப்போம். ஸோ அங்கே சேர்ந்ததோட முடிஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி 2-3 ஊர் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எல்லாமே பயங்கரமான மலை கிராமங்கள். ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அப்படின்றதையெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம சாப்பாட்டுக்காக இந்த ஏரியாவில் படாத பாடே கிடையாது. ஒவ்வொரு வீடாக தட்டி பார்த்தாச்சு, ஒவ்வொரு வீடாக கெஞ்சி பார்த்தாச்சு, யாருமே சாப்பாடு தரல. ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் கொஞ்சோண்டு சிக்கனும் இதெல்லாம் கிடச்சிது. அதை வச்சு நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நடுவளவு நடுக்காடு அப்படின்ற ஊரை நோக்கி நம்மளுடைய பயணம் அப்படியே தொடர்ந்துச்சு. ஸோ அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட நாங்களே சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கான டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆச்சு. அதை தாண்டி நம்ம போனது தான் நடுக்காடு. அந்த நடுக்காட்டில் வந்து அவங்களுடைய பிரச்சனை, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாமே சொல்லி நம்மக்கிட்ட அழுது புலம்புனாங்க. அதை தாண்டி மறுபடியும் நம்ம போன ஊர் தான் நடுவளவு. ஸோ அந்த நடுவளவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக கீழே போய் கூலிக்கு வேலைக்கும் இந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு சில வயசானவங்க மட்டும்தான் அந்த ஏரியாவில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற வீடுகளை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த வீடாகவும் அதே மாதிரி ரொம்பவே சிதலமடைந்த வீடுகளாகவும் இருந்துச்சு. நிறைய வீடுகள் கட்டிட்டு அப்படியே அதில் குடியேற்றம் இல்லாமல் அப்படியே கைவிடப்பட்ட வீடுகளாகவும் இருந்துச்சு. ஆனால் கிராமம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம மேலூர் அப்படின்ற ஒரு ஊரை நோக்கி போயிருப்போம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கிளியராக தாங்க இருக்குது. வேண்டாங்க, ஏதோ ஆயிருப்போங்க, ஒன்றும் ஆகாதுங்க. இந்த மரங்களுக்கு இடையில இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ச் மாதிரி கொஞ்சம் தாங்க போகலாம். பக்கம்தான் 10-15 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கள்ளமலைக்கு போய் அந்த பக்கம் வீடு கட்டினதுனால அப்படி இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, ஏதோ வீடு மாதிரி தாங்க தெரியுது. இது எனக்கு ஏதோ பார்த்தா டேஞ்சர் மாதிரி இருக்கு. நான் அப்படியே கிளம்பிடுவோங்க. பார்த்து அட ஏதாவது வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத கொடுத்தா கூட சாப்பிட்டு போயிடலாங்க. மறந்துட்டீங்களா? உங்கள் பேருங்க ஐயா. இங்கே சாப்பிட்றது ஏதாவது கிடைக்குங்களாங்க ஐயா? எதுவுமே கிடைக்காதுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடுக்கு சாம்பாரா குழம்புங்களா? அப்படியாவது கேட்டு போறாங்க. அதை கேட்டாச்சு வயிறு நரைச்சிட்டு. இங்க அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது எங்க இருக்கு? இல்ல கேக்குறேன், இங்க எவ்வளவு தூரம் தூரமா இருக்குது? அதெல்லாம் போய் கூடாது. எங்கேயாவது காணாம போயிட்டு சத்த போட்ட வந்து காப்பாத்திடுவீங்களா? ஐயோ போயே ஆகணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லாமல் எங்களால் தங்கவும் முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த பழமெல்லாம் எடுத்து உடச்சி ஒரு வழி ஆகிட்டோம். ஏன்னா எல்லாம் போட்டு உடச்சி எல்லாம் கையிலெல்லாம் பாலெல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. வீட்டுக்கு போய் நல்லா தேயும் தேய்ச்சா தான் போகும். பட் என்ன பண்ணுறது, பசிக்கு ஏதாவது கிடச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே அதை அப்படியே வச்சுட்டு, ஏன்னா அடுத்தவங்க யாராவது வந்த அளவில் ஏதாவது அனிமல் சாப்பிட்டு போகுது அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே இங்கேருந்து மறுபடியும் இதுலேருந்து போகணுங்க. இந்த ஏரியா தண்ணி எடுத்து பார்த்தோம். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரும். கிளியராக தாங்க இருக்குது. வேண்டாங்க, ஏதோ ஆயிருப்போங்க, ஒன்றும் ஆகாதுங்க. இதில் தாங்க நம்ம இவ்வளோ நேரம் அங்கே குடித்தது எல்லாமே இது தாங்க. கூட ஓட்டலோ? ஆமாம், இங்கே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே இந்த
மரங்களுக்கு இடையில இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ச் மாதிரி. இந்த மரங்களுக்கு இடையில நடந்து போகணும். இந்த ஏரியா கண்டிப்பாக எனக்கு புதுசு. நான் இது வரைக்கும் இதில் ஏறினதே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வரைக்கும் அங்கே வரைக்கும் தான் வந்திருப்போம். இன்னும் இந்த மேலூர் எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. மாடு வந்து மேய்ச்சிட்டு வராங்க. இது மாடு சவுண்டுங்க, மாடு சவுண்டு. பயப்படாதீங்க, முட்டை வரும் அப்படி இல்லை ஓரமாக நின்றுக்கோங்க. மாடு வந்து ஆமாம் வளர்த்துறது தான். அதனுடைய கழுத்தில் மணி கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை வந்து இந்த ஏரியா மக்கள் க்ளீன் பண்ணி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெலாம். பாருங்கள் மாடு தான் எப்படி ஏறி போகுது பாருங்கள். ஏதோ க்ளீன் பண்ணி போட்டனால பரவாயில்லையாட்டிருக்குதுங்க. இல்லைன்னா வெறும் முள்ளு செடியாக தான் இருக்கும். நம்ம வந்து மேட்டூர் பாலமலை ஏறி இருப்போம் இல்லைங்க, அதில் இருக்கிறது மாதிரியே தான் முள்ளு செடி இந்த மலைகள் ஃபுல்லாக இருக்குது. அது பயங்கரமாக இருக்குங்க இந்த ஏரியா. இதுக்கு கொஞ்சம் தண்ணி தாக்கம் அடிக்குதுங்க, டயர்டாகுது. எப்படி இறங்குவோம்னு தான் தெரியல. இங்கே ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கார். சாப்பாட்டுக்கா? வாங்க வாங்க போகலாம். ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தாங்க பாடி நவரும். இல்லைன்னா மேலூர் போயிட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். ஐயா மேலூர் தானே? இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்க? இது மட்டும் தான் ஏற்றாங்களா? அதுக்கப்புறம் பள்ளம் தாங்களா? சரி சரி. நீங்கள் கீழூர்லேருந்து வரீங்களா? சரி சரி. மேலூரில் யாராவது இருக்காங்களாங்களா? முன்னாடி போங்க. 2 குடும்பம் இருக்காங்களா? ம் ஆ நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோங்கண்ணா. நேற்றே வந்துட்டோம். வந்துட்டு கீழூரில் இருக்க எல்லா ஊரையும் பார்த்துட்டோம். அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு மேலூர் போகலாம் அப்படின்னு வந்தேங்க. சும்மா கொஞ்சம் தாங்க போகலாம், பக்கம்தான். இங்கே யாராவது சாப்பாடு செஞ்சு கேட்டால் தருவாங்களா காசுக்கு? அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆள் இல்லைங்க. பசிக்குதுன்னு சொன்னால் கூட தர மாட்டேன். கொடுத்துருவாங்க. சரிங்க. இல்லையா எல்லாம் ஆள் 2 வாரத்து தாங்கிறாங்க. அப்படிதான் இருக்காங்க. ஒரு 10-15 காசே கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காது. அங்கே ஒரு 10-15 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கள்ளமலைக்கு போய் அந்த பக்கம் வீடு கட்டினதுனால அப்படி இருக்காங்க. அப்படி இதே மாதிரி மறுபடியும் எங்கேயாவது ஏறணுங்களா? ஒன்றும் ஏற வேண்டியதில்லை. இதுக்கு போயிட்டு அதுக்கு வந்து அப்படியே இதில் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது அந்த பக்கம் போகணுங்க. மேலூர் போயிட்டு அப்புறம் போய் அப்படியே அவங்க போகலாம். அங்கே ஆள் இருக்காங்க, கேட்டால் சொல்லுவாங்களா? கேட்டால் சொல்லுவாங்க. இனி அதான் அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து போயிட்டு அப்படியே ஈஸியாக போகலாங்க. அதான் வீட்டுக்கெல்லாம் இது தகரம் அடித்து வச்சுருக்கோம். சரி 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 சரி. கோயில் இருக்குது, மாரிய கோயில். சரிங்க சரிங்க சரி. அப்புறம் அங்கே 2 வாரத்தை மாடு மேய்ச்சிருப்பாங்க மாதிரி. சரி சரி. என்ன அந்த சாப்பாடு கிடைக்கிறதா கொஞ்சம் எல்லாம் இருந்தாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதான் எல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் இதுதான் கோவிலுங்களா? பெருமாள் தான் பொதுங்களா? பெருமாள் கோயில். அப்புறம் அங்கே மாரிய கோயில் நாங்கள் அங்கே வச்சுருக்கிறோம் ஊருக்குள்ளே. சரி சரி. இந்த பெருமாள் கோவிலில் நீங்கள் உங்களுக்கு சேர்ந்ததுங்களா இல்லைங்களா? எங்களுக்கு சேர்ந்ததெல்லாம். சரி 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 சரி. கீழூருக்கும் எங்களுக்கும். சரி சரி சரி. இங்கே எப்போ திருவிழாலாம் வருங்க? அது ஆடிட்டு தாங்க வரும். ஆடியில். சரி 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 சரி. ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குது? கோழியெல்லாம் இருக்குது, 1-2 இருக்குங்க. அதெல்லாம் கீழே போனதுனால அதிகம் இல்லை. அதான் கீழே எல்லாம் வீடு கொடுத்தாங்களா? சரி சரி. அதில் அங்கே வேறு குட்டோடம்பட்டின்னு அந்த வழி ஒரு வழி. சரி சரி. அதில் ஒரு பாதை அப்படி. அதுலேருந்து இங்கே குள்ளம்பட்டிக்கு போனால் குள்ளம்பட்டி. சரி. குள்ளம்பட்டி தான் பக்கங்க. சரி சரி சரி. 3 மைல் 4 மைல் தூரமா. சரி சரி. அது இதோட ஈஸியாக போயிடலாம். இது ஏரியா பாருங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதில் தான் ஏறி போகணும். ஸோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சும்மா நங்கு நடந்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ மறுபடியும் பாருங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஐயோ மேலே சாப்பாடு தரலன்னா அவ்வளோதான், நம்ம கதி 50 தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கூட சாப்பிட்டுட்டு திரும்ப நடந்துடுவோமா? பாருங்க இப்படியே தான் போயிட்டுருக்கேன். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில.
ஏன் சாப்பாடு எங்கே கஷ்டம்னா இல்லை, ஏன் இங்கே சாப்பாடு கஷ்டம், அவங்களால போய் வாங்கிட்டு வரவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுங்க இதெல்லாம். பாருங்க எப்படி போயிட்டுருக்கோம். இந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் வெளிச்சத்துலேயே கடந்துக்கலாங்க. ஆமாங்க. சரியா? இதில் நைட்டு வேண்டாம், ரொம்ப கஷ்டம். நம்ம இருட்டுக்குள்ளே நம்ம வந்து கீழூர் போயிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வருது. லைன் அப்படியே லெஃப்ட்டில் போகுது. இதுலேயும் ஒரு லைன் போகுது, இதுலேயும் ஒரு லைன் போகுது. சரி லெஃப்ட்லேயே போயிடலாமா? லைன் லெஃப்ட்டில் தான் போகும். சரி அதில் போய் அங்கே கனெக்ட் ஆகிரும். சரி ஓகே. இதப்பா எல்லாம் மழை பெஞ்சதுக்கு எதுக்கு சொதன்னு இருக்குதுங்க. மட்டப்பூச்சிலாம் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லெஃப்டில் தான் வருது. அம்மா பார்த்து வழுக்குது இலையெல்லாம். எல்லா இடத்துலையும் வழிகள் புரியுது. நம்ம இதுலேயே போவோம். இதுதான் அடிக்கடி ஏங்க இது ஸ்லிப்பரியாக இருக்குது, வலிக்கு விட்டுற போது பார்த்து வாங்க. என்னது இப்படி பிடிச்சிருச்சு? என்ன போட்டுருக்குற கேப் எடுத்துடணும், ஏன்னா முள்ள மாட்டுது. இந்த எப்படி போக போக படு பயங்கரமாக இருக்குங்க. நம்ம அந்த வழியில் வந்திருந்தாலும் இதில் வந்து ஜாயினாக இருக்குங்க. அதுதான் ஷார்ட்கட் அப்படின்றீங்களா? மக்கள் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே வந்து இருந்துருக்காங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் அதுதான் சொல்கிறாங்க இல்லைங்க. கொல்லிமலையிலேருந்து வந்த 7 பேர் அங்கே என்ன பிரச்சனைலாம் தெரியாது, ஆனால் அவங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்களாம். அந்த இதுதான். அப்போ அவங்க வந்து அங்கங்கே சில கிராமங்கள் உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட கிராமம் தான் இந்த சின்னூர், கீழூர், மேலூர். இதெல்லாம் ஒரு 7 பேர் வராங்க, ஒரு 7 குடும்பம்னு வச்சுக்கோங்க. இந்த மலைகள் வந்து எத்தனை ஹெக்டேர் சொன்னாங்க, அதில் இத்தனை ஏக்கர் உனக்கு, இத்தனை ஏக்கர் எனக்குன்னு பிரிக்கும்போது எல்லா குடும்பங்கள்லாம் தனித்தனியாக வரும். அப்போ அதை சுற்றி ஒரு கிராமத்தை உருவாக்குவாங்க. அவங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்கிற 7 பேர் தப்பிச்சு வந்தேன்னு சொல்கிறதும் கூட ஒரு உண்மையான வரலாறு எடுத்துக்க முடியாது தான். அந்த 7 பேர் தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றது, 7 பேர் வந்து செட்டில் ஆனாங்கன்னு வேணால் சொல்லிக்கலாம். இப்போ அந்த காலத்தில் நிலம் தேடி போகிறவங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரை தேடி போகிறவங்க, வேலை தேடி போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து செட்டில் ஆகிருக்கலாம். அவங்களே என்ன சொன்னாங்க, எங்களுக்கே முழுசாக தெரியாதுங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. ஸோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இவங்களுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் அங்கே இருக்காங்கல்ல, கொல்லிமலை இந்த சைடில் எல்லாம். அப்போ அவங்க சொல்கிறது கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏங்க இதில் 2 இடம் பிரியுது, இதில் 2 இதிலே போயிடலாமா? இல்லையா? இதில் 2 இடம் பிரியுது. இதான் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே மேலே தான் போகுது. இதில் போங்க, லெஃப்ட்லேயே போங்க, ஏறுங்க. சரி ஓகே. அப்படி தான் போகுது. இந்த பக்கம் தான் போகுது. இந்த சைடு நம்ம கீழே போகிற மாதிரி தான் ரொம்ப லேட் ஆகும் போல் இருக்குங்க. எந்த சைடு பாருங்க, அடுக்கடுக்காக இருக்குது பாருங்க. ஆமாம் அதான் அவங்க சொல்கிறாங்கல்ல. ஆனால் ஈஸின்னு அவங்களுக்கு, நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. ஏறி வந்தது ஒரு மலை ஏறி இறங்கி ஒரு மலை ஏறி வீடு அப்படி இருக்குது. மட்டை ஹவுஸ் மாதிரி எங்கேங்க இருந்து பாருங்க. ஆமாங்க, மேலூர் மேலூரோடைய ஃபஸ்ட்டு வீடுன்னு நினைக்கிறப்போ. மேலூர் வந்துட்டாங்க. மேலூர் ஃபஸ்ட்டு வீடு. இதுலேருந்து அப்படியே மேலூர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஏங்க இங்கேயும் ஒரு மட்டு வீடு இருக்குங்க, இந்த பக்கமும் ஒரு வீடு இருக்குங்க. அவ்வளோ தூரம் பார்க்குறீங்க ஏங்க? எல்லாமே புதரண்டி கிடக்குதுங்க பாருங்க. காம்பவுண்ட் சுவரெலாம் கட்டி பயங்கரமாக வச்சுருந்துருக்காங்கங்க. வீடு தான் இதுதான். தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இங்கேயே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். ஆளெல்லாம் இல்லைங்க. ஆமாங்க, ஏதோ வீடு மாதிரி தாங்க தெரியுது. இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போன மாதிரி தான் இருக்குது. எல்லாம் புதற அந்த அண்டி கிடக்குதுங்க அப்படியே. ஆமாம். சரி வாங்க, இது எனக்கு ஏதோ பார்த்தா டேஞ்சர் மாதிரி இருக்குது, நான் அப்படியே கிளம்பிடுவோங்க. இது காம்பவுண்ட் சவரு. இதில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில் தாங்க வரணும். பார்த்து நினச்சேன் இதில் வர்றதுக்கு. இதுங்க ஒரே வழி தான் போகுதுவாங்க. கரெக்டு தான். இது மாடெல்லாம் வந்துருக்கு பாருங்க, சாணம்.
ஆனால் இந்த மாதிரி கட்டாகுது இல்லை, இந்த ஏரியாவெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாது பாருங்க, இந்த மாதிரி ரோட்டில் வந்து இந்த பூமி தெரியல. இல்லைங்க, இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். வந்தால் இந்த பாறையிலேருந்து இந்த பக்கம் போகணும். நேரம் அது அதை பார்த்துக்கோங்க. வரும்போது பார்த்துக்குங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அடையாளத்துக்கு ஏதாவது குச்சி இந்த போட்டு ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல மிஸ்லீடு பண்ணிடும் ரோடு. விடுங்க, அதான் இங்கே ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கு பாருங்க, இதை அடையாளமாக வச்சுக்கலாம். ம், பார்த்து ரெஸ்ட்டா இல்லை நம்ம மேலூர் வந்துட்டோம். அதாங்க ஹட்டெல்லாம் தெரியுது பாருங்க, அந்த சைடில் பாருங்க, அதான் ஹட்டு தெரியுது. இங்கே ஒன்று, அந்த பக்கத்தில் வந்து நிறைய வீடெல்லாம் தெரியுது பாருங்க. வந்துட்டோம், முடிஞ்சுது. ஸோ அந்த மிஸ்டெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தெரியுது பாருங்க. கவர் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹட்டு, அதான் அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்க. கிராமம். ஆனால் நல்ல மிஸ்ட்டுங்க. சரி போகலாமா? இந்த ஊரில் அந்த ஊரில் இருந்த மாதிரி ஒருத்தவங்க நல்லவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க. வாங்க போகலாம். அப்படியே கீழே இறங்கிட வேண்டியதாங்க. ஆனால் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்குது. நேற்று திங்காமல் தான் மேலே ஏறினா, இன்றைக்கும் திங்காமல் தான் மலை ஏறிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி போயிடுச்சுங்க. ஓகேங்க, கிட்டத்தட்ட நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது பக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த வழியாக போயிடலாமா இல்லை இந்த வழியாவா? இந்த வழிங்க, இதுலேயே போயிடலாமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடை பார்க்குறேன். சரிங்க, ஓகே, நம்ம அப்படியே போகலாம். கடைசிக்கு நம்மளுக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலைங்க. சோளம்லாம் போட்டிருக்காங்களே, எதை நம்பி போட்டிருக்காங்க? முதல் வீடு வந்துட்டோம். மலைக்கு மேல் ஒரு தீவு, அந்த தீவோட முதல் வீடு இதுதான். ஆனால் நீ பசியோடையே சாவு அப்படின்னு சொல்லி சாமி அவருக்கு மயிலெல்லாம் ஓடுது பாருங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, மயில் அழகாக தான் நம்ம பார்த்துருக்கோம், இவங்க ஒரு பிரச்சனையாகவே பார்க்குறாங்க. எத்தனை ஓடுது? அப்போ வாழைப்பழம் இருக்குமா? வாங்க 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 பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடுங்க. இதில் யாராவது இருக்காங்களான்னு தெரியல. வந்துட்டானா? டே எங்கேயாவது போயிடாத தங்கம், கூடயே வந்துடுங்க. ஏங்க யாருமே இல்லைங்க. ஆமாம், வீடு பூட்டி தாங்க இருக்குது. வேறு ஆனால் ஒயர் கனெக்ஷனில் இருக்குது. இல்லை இதில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க, இருங்க. ஏங்க பசி கண்ணை கட்டுதா, தலையை சுற்றுதுங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னா பசியோட அருமையாக தெரியுது. சாப்பாட்டோட அருமை. ஏங்க இந்த ஒரு ஊர் இருக்கு பாருங்க. ஏங்க 2 வீடு இருக்கா இங்கே? ஆள் இல்லையா? சரி ஓகே, மேலூர். ஆனால் செம பசியில் நடந்துகிட்ருக்கோங்க. எங்க இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுறதா இல்லை அவங்களுடைய நிலைமையோட நம்ம நிலைமை கேவலமாக இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்றது தெரியல. நாங்களும் நடக்கிறேன் 2 நாளாக இந்த ஊரையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. சாப்பாடு அப்படின்றது ப்ராப்பராக கிடைக்கவே இல்லை. ஸோ இதே கஷ்டத்தை அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோங்க. சரி ஓகே, நம்ம ஊருக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டோம். அங்கே ஒரு கோவில் இருக்குது. இது என்ன கவர்மெண்ட் பில்டிங் மாதிரி இருக்குது இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 வீடு இருக்குது. சரிங்க, கிட்டத்தட்ட நம்ம கிராமத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அதாவது கொஞ்சம் சாப்பாடு போட்டால் பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்குது இந்த ஏரியாலாம். இந்த பக்கமே போயிட்டு வந்துடலாமா? எங்கே? இதா அங்கே வாங்க, இது இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். என்னங்க சொல்கிறீங்க? வாங்க இதுலேயே போகலாம். இதுதான் ஊருடைய என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறோம். எங்கள் இங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. பார்த்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி எங்கேயும் இதே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கீழூர் ஊராட்சி, எல்லா ஊராட்சியுமே ஒன்று தாங்க. ஏன்டா? சரி அமைதியாரு. ஒரு கோவில் வச்சுருக்காங்க, விநாயகர் துணை. ஸோ விநாயகர் கோவில் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டிவி ரூம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் பலாமரம் நல்லா தான் இருக்குது. ஏன்டா
கல்வி கண் போன்றதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 5வது வரைக்கும் இருக்கு இங்கே. நடக்குதா ஸ்கூலு? இருக்கும் இல்லையே, ஏரியாவை பார்த்தா நடக்காத மாதிரி தாங்க இருக்கு. எல்லாம் ஆயிரஞ்சு கிடக்குது. ஆமாங்க. ஒரு மாதிரி இருக்குங்க ஸ்கூலு. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்லாம் வீடு இருக்குங்க. அந்த பக்கம் அந்த வீடு நிறையா இருக்குது. ஒரு ரூமில் மட்டும் ஸ்கூல் நடக்குமோ? அப்படி அது நல்லா இருக்கா? இது கொஞ்சம் மீட்டர் சேர்ல இருக்கு. அது இல்லைங்க, அதில் உடஞ்சிருக்கு. அப்படியா? ரூம் இருக்கு. என்னங்க இது ஸ்கூலாக என்னன்னு தெரியலையே. கல்வி கண் போன்றது. ஆமாம். ஆனால் வீட்டில் எல்லாம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருக்கிறவங்களும் காட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெட்ட நேரங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி இருக்கு அந்த நாய் வேற குலைச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டே இருக்குங்க. அதான் அந்த பக்கம் டிவி சவுண்டு தான். சரி வாங்க போகலாம். ஒரு ரவுண்டு அப்படியே போயிட்டு தான் வருவோம். எத்தனை வீடு இருக்குங்க இங்கே? 50 வீடு இருக்குண்ணா. வேறு எப்படி இருக்கு வீடு? டே வாங்கடா. எங்கேயுமே இல்லை. ஏங்க எப்படி இருக்கு? பின்னாடியே வரேன். இப்போ எனக்கு பின்னாடியே வரேன். இந்த பயம்தான். நாயெல்லாம் இருக்கு இல்லைங்க. ஆ இந்த சைடா? டே போடா வாடா பா, ஓடு. எல்லா வீடுமே பூட்டி கிடக்குதுங்க. ஆனால் இதில் புழங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக இந்த இது விழக்கூடாதுன்றதுக்காக இதை மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்க. அப்பா ஏங்க டைம் ஆக பசி அதிகமாகிட்டே இருக்குங்க. இங்கே இடிஞ்சு குட்டி சேவராகவே ஆயிடுச்சு. இங்கே வருங்க இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க இந்த ஏரியாலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஜன்னலை பாருங்களேன், அப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஜன்னல் ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே ஓட்டையாட்டிருக்கு. இது தெருவு மாதிரியே இருக்குங்க. போய் தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கீழே கொஞ்சம் போகிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம். அப்படியே தெரு மாதிரி வச்சுருக்காங்களே. இதில் ஒரு வீடு, இந்த பக்கத்துலேயும் தெரு மாதிரி போகுதுங்க. அக்கா இல்லை ஊட்டியே தாங்க கிடைக்குது. கல்லாக அடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது. வா செம்மையாக இருக்குங்க. இது வீடை சுற்றி கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. இப்போ நான் தான்டா. எங்கேயுமே வீட்டில் ஆள் இல்லைங்க. அது ஒரு பாட்டு கேட்குது. அது எங்கே கேட்கலே தெரியல. எங்கே காற்று மட்டும் வருது. சரி வாங்க. அங்கே ஸ்பீக்கர் இருக்கலாம். முன்னாடி தானே இருக்குது. பிடிச்சி விடு. சரி அதான் இதில் போகலாம். இதில் வடி தாங்க வருது. அதான் அதில் வடி காமிச்சிருங்க. அதான் பூட்டி இருக்கு இல்லைங்க, அது அதோட முடிஞ்சது. அந்த பக்கங்க வாங்க. ஐயோ சாப்பாடு கிடைக்குமான்னு பேசுறது, தண்ணியே கிடைக்காத போகிறது. ஆமாங்க, என்னங்க இப்படி ஆகி போச்சு. தண்ணி ஆனால் சவுண்ட் நல்லா கேட்குதுல்ல, இருப்பாங்க இருக்கிறாங்க. வாங்க மெயின் போய்க்கலாம். இதிலே போகலாம் வாங்க. இதில் ஒரு ரூட்டு போகுது பாருங்க. மறுபடியும் ஒரு காட்டுக்குள்ள மாதிரி போகுது. பழமெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் இனி பழுக்கல. பழம் இந்த ரூட்டாக தாங்க இருக்கும். ஏய் சமைப்பாங்க வருங்க. பூச்செடியில் வச்சுருக்காங்க அழகா. வாவ் பெரிய வீடுங்க. எப்படி வீடு கட்டிருக்காங்க. அந்த மேலே அங்கே ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டிருக்காங்க. என்னங்க இது? ஆமாங்க, ஒத்தையில் சோறு உங்காம தான் வரான். என்ன பாட்டு வருது வரும் கரெக்டாக. ஏன் ஒருத்தரையுமே காணோம். அட பார்த்தோம். கடைசியில் நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தூரம் வந்து சோறு இல்லாமல் ஆயிடுச்சுங்க. சோறு விடுங்க, தண்ணி கூட கிடைக்க முடியாமல் போச்சுங்க. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா பின்னாடி பாட்டு கேட்குறது கிளைம் ஆகும். நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு தான். இந்த வாரம் என்ன இப்படி இருக்கு? காடு இருக்கா?
பாருங்க மேலே வச்சுருக்காங்க ஸ்பீக்கரை. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். இதுவே காப்பிரைட் கிளைம் வரும்னு நினைக்கிறேன். டுடே வா போகலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா மிளகா செடி இதெல்லாம் இருக்குங்க. எல்லாமே அவங்க வேணுங்கிறது வந்து விளைய வச்சுக்கிறதாட்ட இருக்குங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். இங்கே வந்ததுக்கு ஒன்றுமே கிடைக்கல. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்க. பசிக்குது வேறு பயங்கரமாக. எல்லா வீடும் பூட்டி தகரம் போட்டு போயிட்டாங்க. வேறு தட்டி போட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே கிடைக்கல. தண்ணி அங்கேயும் இல்லையா? ஐயோ, என்ன இப்படி ஆகி போச்சு நிலமை. ஒன்றில் கூட இல்லை. ஸோ அம்மா பசி பயங்கரமாக இருக்குங்க. தண்ணி அதுக்கு மேலே தாக்கமாக இருக்குது. யாருமே இல்லைங்க அதுக்குள்ளே. ஸோ பசிக்குதுங்க. சரி கோவில் இருக்குங்க ஒன்று இருந்தால் என்னங்க பண்ணுறது? ஊருக்குள்ளே யாரையுமே காணோம். வாடா பா. ஆனால் சத்தியமாக ரொம்ப 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 கஷ்டங்க. ஐயோ சாமி, ஏதாவது சமாதி கட்டியிருக்காங்க. ஏப்பா சமாதி? இது சமாதியா? அட ஏதாவது வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிறத கொடுத்தா கூட சாப்பிட்டு போயிடலாங்க. தண்ணி கிடைக்குமான்னு பாருங்க. ஐயோ எதுவுமே கொடுக்கலண்ணே, எதுக்குமே வழியிலன்னு என்னங்க பண்ணுறது? முடியல. கை கால் எங்கே போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. எங்கெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. அது பசியில் ஒரு டக்குன்னு ஏறிட்டான். அதுக்கு வர முடியாதுன்றது ஒன்றும் கீழே கீழே சொன்னாங்க பார்த்தீங்களா குறிஞ்சூரில், மேடூரில் போகாதீங்கப்பா, சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஒரு ஆள் இல்லை அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி ஒரு இருக்குது ஒரு 40-50 வீடு இருக்கிற கிராமத்தில் ஒரு ஆள் கூட இருக்காது, ஒரு 2-3 வீடு அது இருக்கும். வீட்டில் ஏதோ ஒன்று தண்ணியாவது கடைசிக்கு போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே உண்மைதாங்க. இருக்காரா? ஏப்பா சாமி தண்ணி மட்டும் வாங்குவோம் ஃபஸ்ட்டு, அப்புறமா மற்றதை பேசிக்கலாம். எங்கள் ஒரு வீடு வந்துருச்சு. தண்ணி கிடைக்குங்களா? தண்ணி தண்ணி வாங்கிட்டுங்க வந்தா அப்படியே இந்த ஊரில் குடி பார்த்துட்டு ஒரு ஊரில் ஒருத்தருமே இருக்காங்க. எல்லாம் கீழே போயிட்டாங்களா? தண்ணி கிடைக்குங்களா குடிக்க? ஆ பட்டுங்களா? டேய் சாரி சாரி பா 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 பா. கேமரா சும்மா அப்படியெல்லாம் படம் எடுத்துக்குவோம். நீங்கள் இங்கே ஓடிடலாம். நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்களா? இது காட்டினா அப்படியே ஆளை பார்த்துக்குவோம். ஆமாம் ஒரு வர இல்லைங்க, அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கோ ஒரு ஞாபகத்துக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அம்மா சாமி கடவுளே. தண்ணி எங்கே நீங்கள் போய் எடுப்பீங்க? உங்களுக்கு தண்ணி கீழே போங்க. எங்கீங்க? கிணத்துக்கு. கிணத்துக்குங்களா? எங்கே இருக்கு கிணறு? கிணறு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த கோயில் கிட்ட இருக்கிற கிணறுங்களா? அது இல்லை ஐயா இல்லைங்க ஐயா, அந்த கோவிலுக்கு மேலே போகிறோம்ல, அங்கேருந்து வந்தோடனே கோவிலுக்கும் நம்மளுடைய கிராமத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரோடு பிரியுதுங்களா, ஒரு சின்ன வழித்தடம், அதுக்குள்ள ஒரு கிணறு இருக்குங்களா, அந்த கிணறு சொல்கிறீங்களா? பெருமா கோயில் போகுது. ஆமாம் ஆமாங்க. அது பெருமா கோயில். அங்கே போய் தண்ணி எடுத்துட்டு வருவீங்களா? இங்கே தண்ணி இது. இல்லைங்க, அவ்வளோ தூரமெல்லாம் போய் அவ்வளோ தூரம் போய் தண்ணி எடுத்து ஐயா குடிக்கிற மாதிரி ஐயாவும் கீழே போயிடுவார். ஆமா ஏங்க வீட்டில் நீங்கள் மட்டும் தானுங்களா? உங்க கூட வேற யாரும் இல்லைங்களா? போனலாம் யாரும் இல்லை. நீங்கள் மட்டும் நீங்கள் ஆடு மாடு மேய்க்கிறீங்களா? சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கீழே போய் தான் வாங்கிடணும் சாப்பாடுங்களா? இல்லை நீங்கள் கீழே போய் சாப்பிட்டு வருவீங்களா? உண்டாட்டா? கொண்டு வாங்க ஐயா, கொண்டு வாங்க. வீடு மண்ணிலே கட்டியிருக்காங்க. மண்ணில் கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது வீடு, செம்ம. கீழூருக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? குறுக்கு பாதை? அந்த பெருமா கிணறு பார்த்தீங்களா? அதுதான். இல்லை இந்த லைன் எங்கே கீழே போகுது? இந்த இந்த கம்பத்துலேயே வந்தீங்களா? ஆமாங்க, அதே தான் கீழே போகுது. இப்போ நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆடு மாடுக்குது. இருங்க கொடுக்குறேன். இந்த கிராமத்துலேயே நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்களா இப்போ? யாரெல்லாம் இருக்கிறாங்களாம் கேரியம் மறுபடியும் இருக்கிறாங்க. அந்த கீழே இருக்கிறாங்க, இங்கே குடியிருக்கிறது இவங்க இடம் பெயர்ந்து இன்னொரு இதுலேருந்து கொஞ்சம் கீழே போய் குடியிருக்காங்க. கீழே இருக்கிறாங்க. அது எந்த ஊருங்க ஐயா எது அவங்க குடியிருக்கிறது? கடமலைடா. கடமலை இல்லை, அதான் ஜேஜே நகருங்களா? ஜேஜே நகர் அங்கே போயிட்டாங்க.
இங்கே அதிகமே ஆள் இல்லை. ம். நாங்கள் இந்த ஆடு மாடு வச்சுருக்கிறதே கேட்குறோம். பார்த்தீங்களா? அங்க போனா பாட்டு சத்தம் கேட்குது, ஆள் இருப்பாங்கன்ட்டு யாருமே இல்லை, தண்ணி வாங்கி குடிக்கலான்ட்டுங்க. பாடுதே ஆள் இல்லை. ஆள் இல்லைங்க. அவங்க ஊருப்பாங்க 2-3 பேர் இருப்பாங்க. அதுதான் அவ்வளோதாங்களா? ஆடு மாடு மேய்த்த போயிருப்பாங்க. சாயங்காலம் வருவாங்க. இங்கே சாப்பிட்றது ஏதாவது கிடைக்குங்களாங்க ஐயா? இங்கே எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கிடைக்காதுங்க. கடையாலும் கடையில்லை. எங்க ஆள் இல்லை, அப்புறம் எங்க போய் கடை வச்சிருப்பாங்க? கடை இல்லை ஐயா செஞ்சதில் கொஞ்சம் கொடுத்தா கூட சாப்பிட்டு போயிடலாம். ஐயா வேணாங்க, ஐயா அவர் ஒருத்த ஆளுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரு. யாரையா காசு கொடுத்தா ஏதாவது செஞ்சு தருவாங்களா? டேய், யார் இருக்கிற ஆள் இல்லை. நீ காசு கொடுக்குற யார்கிட்ட கொடுப்ப? சொன்னாங்கல்ல, அந்த 2 குடும்பமும் காட்டுக்குள்ள குடும்பம் இல்ல, 2 வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்களாமா. அவங்களும் காட்டுக்கு போயிருப்பாங்களாமா ஆடு மாடு பார்க்கறதுக்கு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான். சாப்பாடுக்கு என்ன சாம்பாரா குழம்புங்களா? அப்படியாவது கேட்டு போறாங்க. அதை கேட்டாச்சு வயிறு நரைச்சிட்டு. நீங்கள் கீழே போய் டிஃபனு கட்டின்னு வந்துருக்கலாம். நேற்றே வந்துட்டோங்க. நேற்று கீழூர் இருந்தீங்களா? ஆமாங்க, நேற்று நைட்டு கீழூரில். கீழூரில் பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு செஞ்சுருப்பாங்க. பள்ளிக்கூடம் லீவுங்களே. அதான் இந்த ஒரு வாரம் லீவுங்களே, அதனால யாருமே இல்லை. இப்போ இன்னைக்கு போயிடணும். ஆமாங்க, இல்லைன்னா செத்துருவோம். கீழே ஃபஸ்ட்டு போகணும், கடை கண்ணி இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்ணும். இல்லைன்னா அவ்வளோதான், எல்லோரும் 3 பேர் இங்கே எங்கேயாவது கிடப்போம். குளம்பட்டி வேலைலாம் போயிருங்களா? கொல்லம்படி பக்கங்களா? கொஞ்சம் பக்கம். பக்கங்க, வண்டி வந்து இங்கே வச்சிருக்கோம், வடுகம் இருக்குல்ல. வண்டி விடுங்க, வடுகம் துணியெல்லாம் எல்லாமே அங்கேயே இருக்கு. அப்போ அதெல்லாம் எடுத்துன்னு எடுத்து தான் போகணும். எங்க இங்கேருந்து அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடெல்லாம் இருக்கு இல்லைங்க, அது எங்கே இருக்குங்க? அதுக்கெல்லாம் போவாதான் போவாதீங்க. இல்லை இல்லை கேட்குறேன், இங்கேருந்து எவ்வளோ தூரம்? தூரமாக இருக்குது. அதெல்லாம் போகக்கூடாது. போகக்கூடாதுங்களா? ஏங்க? ஆமாம். என்னாச்சுங்க? அது முன்னொரு எல்லாம் ஒரு புளிங்கும் கிளிங்கும் எல்லாம் வந்து பார்த்துக்குது. அதுக்கு பாஜெட்டுக்காரன் இங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டான். அதுக்கு அவங்க வரதெல்லாம் அங்கே போக மாட்டாங்க. அது அவங்க கிடக்குது. கிழக்கு எந்த வழியில் போகணும்னு தெரியல. அது வெறும் புதரு போக முடியாது. அப்படிதான் சொன்னார். கீழே எல்லாம் முள்ளு புதரு மண்டிருச்சு, போக முடியாது. புதரு நாங்களாம் அதை பார்க்கவே மாட்டோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் பார்த்தோம். பாறை பாறையெல்லாம் தூக்கி வச்சுக்குது. அதுதான், அப்புறம் எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? அவங்க எப்படி இங்கே வந்தாங்க போனாங்கன்னு? அதெல்லாம் தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் நினைக்கவே இல்லைங்களா? மாரியம்மன்லேருந்து இப்படி கீழே போகணும். மாரியம்மன் இந்த கோயில் இருக்கு இல்லைங்க, இந்த மரத்தடியில் இருக்க கோயிலேருந்து கீழே போகணுங்களா? அங்கே துணி மட்டும் வச்சுக்கிறீங்களா? ஆமாங்க ஆமாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இல்லை, அந்த குள்ள மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டேங்க. கொல்லம்பட்டி சொல்கிறாரு. அதான் அதுலேருந்து இப்படி அப்படி போகணும். அதே வழியில் போனாலே குள்ள மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாங்களா? குறுக்குராஜ் ஊந்து போயிட்டீங்களா? நீங்கள் அந்த எந்த அண்ணன் கண்டு போவீங்க? எங்கேயாவது காணாமல் போயிட்டு சத்த போட்டால் வந்து காப்பாற்றிடுவீங்களா? காலையிட்டு உட்காந்து போவாங்க. போயலாம்ண்ணா இதெல்லாம் வண்டிக்குது. ஆமாங்க, போய் தான் ஆகணும். ஏங்க அப்போ இதுக்கு போவானான்றீங்களா? ஆமாம் தலைவரே, சரிங்களாது. ஏன்னா கொஞ்சம் பாடி கண்டிஷன் சரியில்லை, அது முதல் மெயின். பாவமாக இருக்குது. அவரே கஷ்டப்படுறாரு. ஐயோ, நல்ல நாய் குட்டிங்க. கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவார். சரிங்கய்யா, வரட்டுங்களா? உங்களுடைய பேரை கடைசி ஒரு தடவை சொல்லுங்க. ஆமாம், என்ன ஒரு பேர் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? உங்கள் பேருங்க ஐயா. இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இங்கே பாருங்க, எங்களை பாருங்க, முத்துசாமி. சரிங்க, வரேங்க ஐயா, பார்ப்போம். பார்த்து பத்திரமா இருங்க. சரிங்க, வரேங்க. அப்படியே கிளம்பலாம். ஐயோ, போயே ஆகணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாமல் எங்களால் தங்கவும் முடியாது. நேற்று நைட்டு ஒரு நாள் தங்கினோம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட அது இதுன்னு வாங்கி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டோம். காலையில் எழுந்திரிச்சா எதுவுமே இல்லை. அப்புறம் நேற்று வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது, குழம்பு எதுவும் இல்லாமல் வெறும் சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுங்க? அப்புறம் சரின்னு அப்படியே எல்லாமே எடுத்து அங்கேருந்து பாவம் எல்லாம் நாயெல்லாம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருந்ததுங்களா, எல்லாத்துக்கும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். சரி, பெரியூரில் யாராவது இருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. யாருமே இல்லை. அதனால் கண்டிப்பாக போனால் தான் சாப்பிட முடியுங்க. சரிங்க ஐயா, சரிங்க, பார்ப்பேங்க. ஸோ ஏன் நீங்கள் நம்ம ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, ஏன்டா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போங்க, வந்துட்டேன். உப்பா ஐயா, உப்பு இருக்குங்களா கொஞ்சம்?
உப்பு இல்லைங்களாமாங்க? ஆமாம், விழுந்துருச்சா? இல்லை, சரிங்க, அப்படியே நம்ம கிளம்பலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு ஐயா மட்டும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கார். ஏதோ அவர் எங்கேயோ போய் கிணத்துல போய் எடுத்துகிட்டு வரணுன்ட்டார் தண்ணி. ஸோ இருந்தாலும் நம்ம கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம்பு தண்ணி கொடுத்தாரு. ஸோ அது வரைக்கும் ஐயா வாழ்க. சரிங்க, அப்படியே நீ போவோம், அவ்வளோதான். குள்ள மனிதர்கள் வீடும் இல்லை, நல்ல மனிதர்கள் வீடும் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு நாள் பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 3வது தடவை இந்த ஏரியாவுக்கு வரோம். அந்த குள்ள மனிதர்கள் வீடு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அப்போ இதுக்கே எனர்ஜிலாம் முடிஞ்சிருங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இதை சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் அவ்வளோ ரிஸ்கியாக இருக்குது. சாப்பாடு இல்லாதனால எங்கேயுமே மூவ் பண்ண முடியலைங்க. ஏதாவது இருந்ததுன்னா கூட ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணுவோம். இல்லை, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த விலாகை இங்கே முடிக்க மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கீழே போயிட்டு அடுத்தடுத்தது பார்க்கலாம். இந்த எபிசோட்ஸை மட்டும் இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அது நல்லதாக இருந்தாலும் சரி, ஏன் திட்டணும்னு தோணுச்சுனாலும் அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன சப்போர்ட் ஃப்ரம் யூ. ஓகே ஃபேம்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டட்டே பாய். இதுக்கப்புறம் இதே எனர்ஜி வச்சு கீழே வரைக்கும் போகணும். வடுகம் இவ்வளோ நாள் நேற்று இன்றைக்கி எல்லா இடம் எங்கெல்லாம் சுற்றினோமோ அதே வழியில் திரும்பி நம்ம இறங்கி போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம், அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கலாம். 4 மணி நேரம் மறுபடியும் நம்ம கீழே இறங்கி போகணும். ஓகேங்க, உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ஸோ நாங்கள் சாப்பிடாததில் ஓகே தான், பட் நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு நல்ல உடம்பு பார்த்துக்கோங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். எனக்காவது நாள் இந்த மாதிரி ட்ரெக் பண்ணுங்கள், உடம்பையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I will meet you with my next super duper video. Until tata, bye. பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.